நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆர்டி யூடியூப் சேனல் பண்ணாக்கிறோம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்குஜா ஓகேங்களா, அக்குஜா 100 எம்எம் போட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 100 எம்எம்னா எஸ்எஸ்சி 100 எம்எம்னா 100 வாட்ஸு. இது ஒரு ப்ராப்ளத்துக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு 3773 டிரான்சிஸ்டர் ஒன்று ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது போட்டு ஆன் பண்ணும்போது பாருங்கள் செட்டு இப்போ வந்து செட்டு பாடுது. இது வந்து ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் டப்பி போயிட்டுனால இதை ஆட் பண்ணும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. இப்போ வந்து இதுக்கு வந்து கழட்டிட்டு இப்போ நம்ம வேறு வந்து போட போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே நம்ம வந்து செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீரிஸில் கொடுத்து தான் செட் பண்ணணும். சீரிஸில் கொடுத்து செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும் பாருங்கள். இப்போ வந்து இது ரெண்டு ஷார்ட்டான என்ன மாதிரி உங்களுக்கு வருமோ அது மாதிரி தான் வந்து காட்டும். இப்போ வந்து இது இந்த கலெக்டர் எமீட்டரும் வந்து ஷார்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. அந்த கலெக்டர் எமீட்டர் ஷார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து கழட்டிட்டேன். சரி, அது வீடியோ வந்து கண்டினியூவாக எல்லாமே வீடியோ பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டப்பி உங்களுக்கு வந்து தனியாக கழட்டி உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 வாட்ஸு 100 வாட்ஸ்க்கு 2 தான் கொடுத்துருப்பாங்க. பேக் சைடில் சரிங்களா 3773 இதுதான் வந்து டிரான்சிஸ்டரு. இது வந்து போயிடுச்சு. இப்போ வந்து இது கழட்டிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட், இது வந்து இன்புட் காயில், இது வந்து அவுட்புட் காயில்னு சொல்லுவாங்க. அது ரெண்டாக பிரிப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிரைவர் போர்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது மைக்குக்கு ஆன ஒரு சப்ஜெக்ட். இது நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஏசி டிரான்ஸ்ஃபார்மரு, இது டிசி செக்ஷனு, இது ரெக்டிஃபைட் டிசி செக்ஷனு, இது வந்து ஃபில்டர் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட்புட் செக்ஷனு, அவுட்புட் காயில்னு சொல்லுவாங்க. இதுக்கு அவுட்புட் காயில். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் காயிலுக்கான பீசபிள் ரெசிஸ்டன்ஸு நம்ம வந்து யூஸ் பண்ணுற பீசபிள் ரெசிஸ்டன்ஸு நம்ம பார்த்திங்கன்னா 0.335 வாட் யூஸ் பண்ணுவோம்ல பாருங்கள். இது நம்ம மாஸ்ஃபெட்டுக்கு யூஸ் பண்ணுற பீசபிள் ரெசிஸ்டன்ஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மைக் செட் ஆம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய பீசபிள் ரெசிஸ்டன்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. டப்பி டிரான்சிஸ்டர், மெட்டல் டிரான்சிஸ்டர் அந்த வகை. இது 2 இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா 2க்கு 2 மட்டும் தான் வரும். சப்போஸ் இது வந்து ஷார்ட் ஆகும்போது இது ஹீட் ஆகும். இது ஹீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இந்த பீஸ் போயிடும். சேஃப்டி பர்பஸ்க்காக பீஸ் போயிடும். வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எம்சிபி ரிலே எல்லாம் இது கிடையாது. இந்த 100 வாட்ஸ்க்குலாம் கிடையாது. 500 வாட்ஸ் 1000 வாட்ஸ்க்கு அது மாதிரி. இந்த 500 வாட்ஸ் 1000 வாட்ஸ் ரிலே கொடுக்கும்போது இந்த பீசபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ரிலே வந்து லாக் ஆகிடும். நம்ம எத்தனை வாட்டி ரிலே மறுபடியும் இது வந்து ஓப்பன் பண்ணி சர்வீஸ் பண்ணால் மட்டும் தான் ரிலே ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இது 2 சீரிஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது 2 இது வந்து ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சீரிஸ் லைட் எரியும். அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து இது அம்மிங் இஷ்யூஸ் வருது. இப்போ வந்து ஒன் சைடு மட்டும் கழட்டி விட்டு பாடும்போது பாட்டு வருது. அப்போ வந்து இதை கழட்டிடலாம். இதை கழட்டிட்டு என்ன மாதிரி ஷார்ட் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக காட்டுறேன் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுதான் வந்து அதில் இருந்தது டிரான்சிஸ்டர். இது பிளாஸ்டர் லைட் போட்டிருக்கிறது தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியல. இதுதான் இதில் இருந்தது. இப்போ வந்து இது கழட்டிட்டோம். இது கழட்டிட்டு பாருங்கள், இது வந்து இப்போ புதுசு நம்மளுது. இது புதுசு. இப்போ வந்து இது வந்து பெல் கம்பெனி, இது புதுசு. இப்போ புதுசை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது வந்து கழட்டிட்டு கடைசியில் வந்து என்ன ஃபால்ட்டுன்னு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, இப்போ 3773 டிரான்சிஸ்டர் மாட்டிட்டோம். இதுக்கு வந்து சால்டர் பண்ணணும். இது வந்து இது வச்சோன்னு எட்ட மாட்டேங்குது ஓகேங்களா. இப்போ வந்து சால்டர் பண்ணிடலாம். இப்போ இது சால்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து இப்போ இது வந்து கேமரா வைக்கிறதுலாம் நம்மளுக்கு இடம் இல்லை. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து காட்டணுன்றதுக்காக நான் வச்சு காட்டுறேன் ஓகேங்களா. இது வந்து லைவாக காட்டும்போது பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க்கு வந்து அதிகமாக மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்காக இது ஒன்று மட்டும் லைவாக காட்டலான்னு காட்டுறேன். அது வந்து லைவாக காட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ப்ராப்பராக ஸ்டாண்ட் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. செட்டுக்குள்ளே வச்சுருக்கிறேன் அவ்வளோதான்.
செட்டுக்குள்ளே வச்சு காட்டுறேன். இப்போ உள்ளே தான் வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த சைடு பார்த்தாலும் அது வந்து ப்ராப்பராக அது வைக்கும்போது கரெக்டாக அது செட்டுக்குள்ளே உட்காரும்போது கரெக்டாக இருக்காது. அதுக்குள்ளே தான் இப்போ வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சிலதான் பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணி செய்யணும். அது ஓப்பன் பண்ணி கரெக்டாக நம்ம ஆங்கிலெலாம் ஸ்பிட் பண்ணி செய்கிறதுக்கு வந்து லேட் ஆகும். இப்போ வந்து செட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ நம்ம இதை செட் பண்ணிட்டோம். மேலே இருக்கிற ஒயரும் மேலே சரி ஒயரை இதுதான் உங்கள்கிட்ட பேசிட்டு ஒயரை லைன் மாற்றி வச்சுட்டேன். வந்து ஒரு லைனை மட்டும் மாற்றி அடிக்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த கிரீன் ஒயர் வந்து கீழே வரணும். எப்பவுமே இதுக்கு தான் வந்து நான் வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒர்க்குமே முடிச்சுட்டு தான் வீடியோ போடுவேன். இதுதான் காரணம். நம்மளே அறியாமல் பார்த்திங்கன்னா இதை ஒன்று மாறிடும். அதுக்கு தான் நான் இது மாதிரி போடுவேன். சரி இந்த மாதிரி லைவாக போடுறவங்களே கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட பேசிட்டு வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இது ரெண்டும் ப்ராப்பர் சொல்லிடுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது அவுட்புட் காயில் போகிற வாட்டேஜ். இது பாருங்கள், இந்த அவுட்புட்டு ஒயருக்கு தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இன்புட்டாக வரும். சாரி இது வந்து மைனஸ் இன்புட்டாக வரும். இந்த மைனஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், இதுதான் மைனஸு. இந்த மைனஸ் வந்து இந்த காயிலுக்குள்ளே பீசபிள் ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வரும். இங்கே வந்து மைனஸாக தான் அவுட். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 வாட்ஸ் பொறுத்த வரைக்கும் மைனஸ் தான். இதில் எல்லாமே ப்ளஸ் வந்து டைரெக்டாக போகும். மைனஸ் இந்த ப்ளஸ் பாருங்கள், இந்த ப்ளஸ் வந்து டைரெக்டாக வந்து இந்த காயிலுக்குள்ளே வந்துடும். இந்த ப்ளஸ்ஸு அது வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியல பாருங்கள். வந்து ரெட் கலர் இங்கே மைனஸ் இங்கே வந்துடும் டைரெக்டாக காயிலுக்குள்ளே. இது மைனஸ் தான் போய் ஒர்க் ஆகும். இப்போ வர 250 வாட்லேன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து டைரெக்டாக போயிடும், ப்ளஸ் தான் ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். அதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட் ஆன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள். மேலே செட்டு ஆன் பண்ணுது, கொஞ்சம் கூட அது லைட்டு பிளிங்கிங் எதுவுமே கிடையாது, அப்படியே ஒர்க் ஆகுது. இப்போ செட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து பாருங்கள் செட் ஆன் ஆகிடுச்சு. இதில் அவ்வளோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து ஆக்ஸ் பின்னு தான் ஃபால்ட்டு. அந்த ஆக்ஸ் பின்னுக்கு வந்து இப்போ ஆக்ஸ் பின் மாற்றி 2 போட்டுடலாம். 2 போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் முடிஞ்சிருச்சு. இது என்ன வந்து ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் வந்து இதுதான், இந்த டப்பி டான்ஸ் தான் ஃபால்ட்டு. இப்போ இது வந்து டப்பி எப்படி வந்து ஃபால்ட் ஆச்சு அப்படின்றத வச்சு நம்ம அது அப்படின்றது பார்த்துடலாம் பாருங்கள். பேஸு கலெக்டர் எமிட்ரு, பேஸுக்கும் எமிட்டரும் கொடுத்தனாவே பாருங்கள் ஒரு வேல்யூ காட்டுது. மல்டிமீட்டரில் பஸ்ஸை மோட் வச்சுட்டு கலெக்டர் எமிட்டருக்குமே ஒரு வேல்யூ காட்டுது. அதே ப்ளஸ் மைனஸ் மாற்றி வச்சாலையும் பாருங்கள் வேல்யூ காட்டுது. அப்போ வந்து இது வந்து ஷார்ட்டு. அதே மாதிரி பேஸு கலெக்டர் எமிட்டருக்கு பார்க்கலாம், எமிட்டருக்கும் காட்டுது ஒரு வேல்யூவு. அதே மாதிரி பாருங்கள் அப்படியே மைனஸ் ப்ளஸ்ஸும் திருப்பி வச்சாலும் ஒரு வேல்யூ காட்டுது. இது மாதிரி பார்த்திங்கன்னா 3 ஒரு வேல்யூ காட்டினா அது வந்து ஷார்ட்டு. அது மாதிரி இது வந்து மொத்தமே டோட்டல் பேஸு கலெக்டர் 3மே வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. இது வந்து இதுலேருந்து கலட்டுனது. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்கிறது பாருங்கள். இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்கிறது. இதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸு எமிட்ரு ஒரு வேல்யூ காட்டுதுங்களா. கலெக்டர் எமிட்ரு இந்த பேஸ் எமிட்ரு ஆப்போசிட்டில் திருப்பி வச்சு எந்த வேல்யூவும் காட்டக்கூடாது பாருங்கள். இது மட்டும் தான் காட்டும். இதை ஒரு ஆங்கிளில் தான் வந்து வேல்யூ காட்டணும். இது மாதிரி காட்டுங்களா, அதுதான் மாதிரி ஆப்போசிட் திருப்பி வச்சா காட்டக்கூடாது. அதே மாதிரி பாடி இந்த கலெக்டரு பேஸ் எமிட்டரில் 3மே இது மாதிரி வேல்யூ வச்சா ஒன்று கூட காட்டக்கூடாது பாருங்கள். ஏதாச்சும் ஒன்று தான் காட்டணும், இப்படி தான் வரணும். இது அதே மாதிரி இதே திருப்பி வச்சாலும் எந்த வேல்யூவும் எதுக்குமே காட்டக்கூடாது பாருங்கள். எதுவுமே காட்டக்கூடாது. அதுவுமே கலெக்டர் எமிட்டர் 3ம் இது வச்சாலுமே மாற்றி வச்சாலும் எந்த வேல்யூவும் காட்டக்கூடாது. இது ஒரே சைடு மட்டும் தான் வேல்யூ காட்டணும். இது வந்து இப்போ நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நானாக இப்போ சிம்பிளாக எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடுத்தது. இது வந்து நல்லா இருக்கிறது. இது வந்து டப்பி வேணுன்னா போனது ஓகேங்களா. இப்போ வந்து இது செட்டை ரெடி பண்ணிட்டோம். நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து செட்டு பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. சீரிஸ் லைட் ஏறி வந்து இப்போ வந்து பாட்டு நம்ம வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆடியோ இன்புட் லைனு. ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ வந்து செட்டு வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பாருங்கள் பாட்டு பாடுது. இப்போ வந்து செட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ். 100 வாட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3773 வந்து 2 தான் வரும். அதே 3055 டிரான்சிஸ்டர்லாம் இதுக்கு வந்து 4 வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 வந்தால் வந்து 100 வாட்ஸ் நல்லாயிருக்கும். இது வந்து 3773ன்றது பார்த்திங்கன்னா 2 தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் அக்குஜா கம்பெனி 100 வாட்ஸு. இது வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டோம். இதை வந்து இப்போ வந்து இதை எந்த மைக் செட் லாம்பில் வச்சு செட் பண்ணணும். இது மாதிரி ஏதாவது மைக் செட் லாம்ப் சர்வீஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம வந்து செஞ்சு தரோம். இந்த செட்டில் இல்லை 50 வாட்ஸ்லேருந்து 2000 வாட்ஸ் 3000 வாட்ஸ் பவர் ஆம்ப் வரைக்கும் ரெடி பண்ணுறோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்டுக்கு ஆள் இல்லைங்க, உட்காந்து கடையில் வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம வந்து இது பார்ட் டைம் தான் செஞ்சுட்டு வரோம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடையில் வந்து வச்சு வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அது வேறு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கடை வாடகை அது இதுன்னு சொல்லிட்டு அதிகமாக தான் வசூல் பண்ணுவாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறோம். நம்ம சேனல் நடத்திட்டு வீட்டில் செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து வருமானம் அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறதில்ல. உங்களுக்கு 100 வாட்ஸ் இருந்தாலும் சரி 500 வாட்ஸ் இருந்தாலும் எந்த மைக் செட் ஆம்பிலேருந்து அசம்பிள் பண்ணுறது எல்லாமே ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து கொஞ்சம் நாள் ஒர்க்கு இல்லாதனால கொஞ்சம் அப்படி டல்லாக தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா செய்யுங்க, ஃபோன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் வேணுனாலும் கால் பண்ணுங்கள், சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மாதமாக தான் டல்லாக தான் போயிட்டுருக்கு ஒர்க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செட்டு எல்லாம் டிரைவர் போர்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் ஃபினிஷ் ஒர்க் ஆகலை பாருங்கள். எல்லாமே டிரைவர் போர்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நிறைய பேர் டிரைவர் போர்டு கேட்டீங்க பாருங்கள். இது வந்து டிரைவர் போர்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் 150 வாட்ஸ் வரும். இது எல்லாமே டிரைவர் போர்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இது நீங்கள் வேணுன்றவங்க வந்து வாங்கிக்காங்க பாருங்கள். ஃபுல்லாகவே டிரைவர் போர்டு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து டிரான்சிஸ்டர் எதுவுமே அவுட்புட்டுக்கு நான் யூஸ் பண்ணல. டிரான்சிஸ்டர் ப்ளஸ் ஹீட்ஸிங் எதுவுமே யூஸ் பண்ணல. இது பாருங்கள், இது வந்து அப்படியே செஞ்சு வச்சுருக்கேன். நான் க்ளீன் கூட பண்ணல, அப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து டிரைவர் போர்டு வேணுனாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல் போர்டு வேணுனாலும் கேளுங்க, தரோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் 150 வாட்ஸ் வரும். இது வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு. இது வந்து மீடியமு. இதே லோ குவாலிட்டி இருக்குது, மீடியம் இருக்குது, ஹை இருக்குது. இது வந்து இப்போ போட்டிருக்கலாம் மீடியம் குவாலிட்டி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாக் அதிகமாக வைக்கிறதில்ல. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும் தான். அதிகமாகலாம் ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு இது இருக்கிறதில்ல. இது தேவைப்படும் போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி போர்டும் வந்துருச்சு. இது வந்து 2 சேனல் போர்டு, ஸ்டீரியோ போர்டு, மோனோ போர்டு, சப்வூஃபர் போர்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1200 வாட்ஸ் சப்வூஃபர் போர்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த போர்டு வேணாலும் கேளுங்க. பிசிபி வேணாலும் கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பிசிபி வேணாலும் கேளுங்க நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது வந்து நான் எதுவுமே வந்து ரெடி பண்ணி கடையில் யாருக்கும் கொடுக்குறதில்ல. கடையில் நான் ஒன்லி நம்ம யூடியூப் கஸ்டமருக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணுங்கள். கிளாஸ் பிசிபி தான். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் குவாலிட்டி. இது லோ குவாலிட்டின்னு செய்யலை. இது வந்து மீடியம் குவாலிட்டி மட்டும் தான். ஒரு 30 பீஸ் ஆர்டர் இருந்துச்சு, அது செஞ்சுருக்கோம். அது வந்து டிரைவர் போர்டு தான் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிரைவர் போர்டு தான். டிரான்சிஸ்டரில் டிரைவர் போர்டு அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்களாம். 5200 இருக்குங்களா, அதனால் டிரைவர் போர்டு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. டிரைவர் போர்டு மட்டும் அனுப்புகிறோம். உங்களுக்கு இது மாதிரி டிரைவர் போர்டு வேணுனாலும் சரி கேளுங்க, ஃபுல் செட் வேணுனாலும் கேளுங்க. உங்களுக்கு எதுனாலும் ரெடி பண்ணிக்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸ்னால் இது தாங்க. இது பார்த்திங்கன்னா TDA 7265 அந்த ரேஞ்சுக்கு இது வரும். ஒரு வாட்ஸ் ஒரு சேனலுக்கு பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ் வரும். இது ஒரு சேனலுக்கு வந்து 50 வாட்ஸ் வரும். இது வந்து 5 சேனல் போர்டு தான் பாருங்கள். இது வந்து 5 சேனல் போர்டு தான். ஹீட்ஸிங் பிளேட் பார்த்திங்கன்னா 6 லூப் ஹீட்ஸிங் பிளேட்டு. எல்லாமே சின்ன டிரான்சிஸ்டர் தான் வரும். இது 5000 அந்த ரேஞ்சில் வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20020லேருந்து 24024 வரைக்கும் கொடுத்துக்கலாம். இது ஒரு மாடலு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐ மாடல்னு பார்த்திங்கன்னா இது ஒரு சேனலுக்கு வந்து 150 வாட்ஸ் வரும். இது வந்து 5200 ஒரிஜினல் 5200 போட்டு செய்யுது.
இது வந்து பார்த்திங்கன்னா 10 லூப் ஹீட் சிங்க் பிளேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 10 லூப் வரும். போர்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு அந்த மாடல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டீரியோ மோனோ பண்ணது அந்த மாடலில் கட் பீஸ். இதெல்லாம் கட் பீஸ் பாருங்கள், இது வந்து கட் பீஸு வந்திருக்கு. இது வந்து ரெடியாக இருக்குது போகிற ஆர்டர் போடுறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பீஸ். இது அது வந்து TTS 7265 அந்த டைப்புக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபுல் பீஸ் 5 சேனல் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 சேனல் ப்ளஸ் 2 சேனல் சிங்கிள் சேனல். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் போர்டு தான் இன்றைக்கி வந்து அனுப்புகிறோம். இன்றைக்கி ஆர்டர் இருக்குது, இன்றைக்கி அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது போர்டு வேணும்னா கேளுங்க. லோ ப்ரைஸும் இருக்குது பாருங்கள். இது வந்து லோ ப்ரைஸு. நம்ம 4 இன்ச் ஸ்பீக்கர் 6 இன்ச் ஸ்பீக்கருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லை சார் நான் 8 இன்ச் ஸ்பீக்கர் தான் எல்லாமே போகிறோம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 25/025லேருந்து 30/30 ஆம்பேர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மீடியம் பட்ஜெட்டு. இது 24/024 5 ஆம்ப் HD யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ரேஞ்சு இது. இது வந்து டிரைவர் போர்டு மட்டும். உங்களுக்கு ஏதாச்சும் போர்டு வேணும்னா கேளுங்க நண்பர்களே. தொடர்ந்து வீடியோ பார்த்து வாங்க. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தொடர்ந்து வீடியோ பார்த்து நண்பர்களே. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது MSVRD யூடியூப் சேனல் பெண்ணாகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.